ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேப்சிகம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேப்சிகம் ரைஸ் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது லோடட் வித் விட்டமின் சி. இது ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கேப்சிகமோடைய அடிப்பகுதியை நம்ம கவனிச்சோன்னா இந்த மாதிரி 3 பார்ட்ஸாவோ இல்லை 4 பார்ட்ஸாவோ இருக்கும். அந்த 3 பார்ட்ஸ் இருக்கிற கேப்சிகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ குக் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். 4 பார்ட்ஸ் இருக்கிற கேப்சிகம் சாலடுக்கே நல்லா இருக்குங்க, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். பட் இதை தவிர இதில் மேல் ஃபீமேல்ன்ற கான்செப்ட் ஒரு மித். அது தவறான கான்செப்ட். ஏன்னா கேப்சிகமில் 2லேருந்து 5 லோப் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் கரெக்டுனாலும் மேல் ஃபீமேல் சொன்னால் இனிமேல் நம்ப தேவையில்லை. ஏன்னா இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃப்ரூட்டில் மேல் ஃபீமேல் 2 கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குமா. இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே சிம்பிள். ஒரு கேப்சிகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. கேப்சிகம் கட் பண்ணும்போது ஒரு சின்ன டிப். இந்த மாதிரி கேப்சிகமை நேராக நிற்க வச்சு அதோடைய ரவுண்ட் பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி கட் பண்ணும்போது நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் வராமல் ஃப்ளஷ் மட்டும் நல்லா தனியாகவே கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போ மிச்சம் இருக்கிறது மேலே கொஞ்சம் ஃப்ளஷ், கீழே ஃப்ளஷ், நடுவில் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அப்படியே ஒரு தொட்டியில் நட்டு வச்சிங்கன்னா கேப்சிகம் பிளான்ட் சீக்கிரம் பிடிச்சி குட்டி குட்டி கேப்சிகம்ஸ் அழகாக வளரும். அதை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நறுக்கி வச்சாச்சு. வெங்காயமும் கேப்சிகமும் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ரைஸில் ஈவனாக இருக்கும். இப்போ ஒரு அகலமான பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டு லேசாக ஒரு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த ரைஸில் வெங்காயமும் கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கணும். அதனால் நான் வெங்காயத்தை வதக்கும் போது அதுக்கு உப்பு போடலைங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம்ஸும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. ரைஸில் நடுவில் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் கேப்சிகம்ஸை நல்லா வறுத்துக்கிக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க தேவையே இல்லை. கேப்சிகம்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த அரோமா நல்லா வர ஆரம்பிக்கும். அப்போது ஜஸ்ட் ஒரு 50 ml வாட்டர். எதுக்குன்னா இந்த மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் குக் ஆகிறதுக்காக. ஸோ ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 50 ml தண்ணி விட்டு நமக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ட்ஸை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் கிச்சன் கிங் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் சால்ட். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இந்த மசாலாவோட பச்சை வாடை நமக்கு போகணும். இந்த டைமில் தண்ணி நல்லா இழுத்துருச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கூட இந்த மாதிரி நல்ல கிளேசிங் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ரைஸ் ஏற்கனவே எடுத்து ஆற வச்சிடலாம். அந்த ரைஸை இது மேலே போட்டுடலாம். ஏன்னா ரைஸ் சுட சுட நம்ம இதில் போட்டோம்னா கிண்டும் போது சாதம் ரொம்ப உடஞ்சி குழஞ்சிடும். ஸோ இப்போ ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃப்ளேமை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப மெதுவாகவே அழகாக கிளறி விட்டு இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தலை தூவி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளவே தான். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பேக் பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் டிப். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைஸை ஒரு தட்டில் போட்டு லேசாக உலர்த்திட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த ரைஸ் ஃப்ரெஷ்ஷாக உதிரியாக மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.